குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி 3ஆம் பருவம் 2ஆம் வகுப்பு முத்து 3ஆம் பாடம் தமிழ் ஆடலாம் பாடலாம் பார்க்கலாம். சிறகுகள் விரியட்டும். 3ல் 1 கே முதல் நே வரை எழுத்துக்களை இணைப்பேன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய கே முதல் நே வரை இருக்கக்கூடிய எழுத்துக்களை நாம் இங்கே இணைக்கணும். கே கே சே அப்படியே கோடுபட்டு இணைச்சிட்டு வரோம். நே டே நே தே நே பே மே ஏ ரே லே வே லே லே ரே நே நம்ம கரெக்டாக இணைச்சிடறோம். நாங்களே படிப்போம். பந்து சிந்து கிட்டு பாட்டு காவியா ஓவியம் ஆனந்தம் ஆண்டு விழா. இங்கே வாங்க, இங்கே தொடர்கள் கொடுத்துருக்காங்க, படிக்கலாம். கிட்டு வந்தான் பாட்டு பாடினான், காவியா வந்தாள் ஓவியம் வரைந்தாள், சிந்து வந்தாள் பந்து விளையாடினாள், ஆண்டு விழா வந்தது ஆனந்தம் தந்தது. என்ன சொல்லியிருக்காங்க? கிட்டு வந்து பாட்டு பாடினா, காவியா வந்து ஓவியம் வரைஞ்சா, சிந்து வந்து பந்து விளையாடினா, எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆண்டு விழா வந்தது, ரொம்ப சந்தோஷம் வந்தது. இது எங்கள் நேரம். 3.3 படிப்போம் பாடநூலில் அடிக்கோடு இடுவோம். இங்கே சொற்களை படித்து அந்த சொற்களை பாடநூல் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து அடிக்கோடு போடணும். கண்மணி அதிர்ந்தது உருவம் வியப்படைந்தால் எறும்பு அமர்ந்தால் தேன்கோடு தேனீக்கள் சிறகுகள் நீரோடை மீன்கள் பார்த்தால் உன்னுடன் வந்திருப்பேனே முயற்சி செய்தாள். விடையை கண்டுபிடித்து எழுதுவோம். மேலே சொற்கள் இருக்குது, இங்கே வினாக்கள் கேட்டிருக்காங்க, அதுக்கு சரியான விடையை எடுத்து எழுதணும். பறக்க உதவுவது சிறகுகள், நீரில் நீந்துபவை மீன்கள், 3 எழுத்து சொல் நீரோடை, அதிக எழுத்துகள் உள்ள சொல் உன்னுடன் வந்திருப்பேன், வருவதை குறிக்கும் தொடர் உன்னுடன் வந்திருப்பேனே. சிறகுகள் விரியட்டும் 2 3.4 எழுத்து எது கண்டுபிடித்து எழுதுவேன். இது சேவல். அப்போ சே வட்டம் போடுறோம், சே எடுத்து எழுதுறோம். மேசை மே மே, கேடயம் கே கே, வேலி வே வே, தேங்காய் தே தே, பெரிச்சம்பழம் பே பே. இப்போ நம்ம இங்கே எழுதுகிறோம். லே ரே ஏ கொடுத்துருக்காங்க, அதை பார்த்ததை எழுதுகிறோம். நே லே ரே நே டே நே ரே. படிப்பேன் விடையளிப்பேன். இதை படித்து பார்த்து விடையளிக்கணும். பிடித்தது தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க வாக்கியங்கள், அது நமக்கு எது பிடிக்குமோ அதை எழுதலாம். இப்போ வாங்க படிப்போம். மானாக மாறுவேன் எறும்பாக மாறுவேன், முயலாக மாறுவேன் பட்டாம்பூச்சியாக மாறுவேன், நண்டாக மாறுவேன் மயிலாக மாறுவேன், தேனியாக மாறுவேன் குருவியாக மாறுவேன், மீனாக மாறுவேன். இப்போ நீங்கள் இதில் எது பிடித்ததோ எழுதலாம். நான் எழுதியிருக்கேன், நான் குருவியாக மாறுவேன், நீங்கள் மயிலாக மாறுவேன் தேனியாக மாறுவேன், எது வேணால் நீங்கள் உங்களுக்கு பிடித்ததை அங்கே எழுதலாம். அடுத்து 3.6 படித்து பார்ப்போம். மீன்கள் கண்மணி தேன்கோடு பார்த்தால் விரும்பினால் நீந்தின உருவம் சிறகுகள் மகிழ்ந்தாள். இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. சிறிய உருவம் பெரிய உலகம், கண்மணி எறும்பை பார்த்தால் உடன் செல்ல விரும்பினாள், உருவம் சிறியது ஆனது புற்றுக்குள் விழுந்தாள், சுற்றி பார்த்து வியந்தாள், மரத்தில் தேன்கூடு பார்த்தால் சிறகுகள் முளைத்தன, பறந்து தேன்கூட்டினுள் நுழைந்தாள், பார்த்து மகிழ்ந்தாள், கீழே அழகான நீரோடை, அதில் மீன்கள் நீந்தின, நீந்தும் ஆசை வந்தது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்மணி ஒன்று விரும்ப பார்க்குறா, அப்படியே அது கூட போகணுன்னு சின்னதாக ஆகிட்டா, எறும்பு புத்துக்குள்ளே போயிட்டான், அங்கே போய் பார்க்குறான். அடுத்தது தேனீக்களை பார்க்குறா, சிறகு முளைக்குது, அங்கே போய் தேன்கூட்டில் பார்க்குறான். மறுபடியும் நீரோடையை பார்க்குறான், மீன் மாதிரி நீந்த ஆசை வந்தது, அப்படியே மீன் மாதிரி அங்கே போய் பார்க்குறான்.
இதை நமக்கு பாடலில் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்களே உருவாக்குவோம் 3.7. இங்கே படம் கொடுத்துருக்காங்க. தேனி, உனக்கு நான் நீர் ஊற்றுவேன். செடி சொல்லுது, அப்போ செடி என்ன செய்யும்? நான் உனக்கு பூ கொடுப்பேன். புலிக்குட்டி, அம்மா நான் குளிக்க போகிறேன்னு சொல்லுது. புலி, பார்த்து சென்று வா. ஆமை, ஊஞ்சலாடி முடிஞ்சதும் அப்படியே நீரில் குதித்து விடுவேன். 2 பேரும் ஊஞ்சல் ஆடுறாங்க, சொல்கிறாங்க. குரங்கு என்ன சொல்லியிருக்கோம்? நான் மரத்தில் தாவி விளையாடுவேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த வாக்கியங்களையும் நீங்கள் எழுதலாம். கரடிக்குட்டி, மூவரும் இங்கு என்ன விளையாடலாம்? முயல் குட்டி, ஓடி பிடித்து விளையாடலாம். பெரியவன், ஏன் அழுகிறாய்? சிறியவன், எனக்கு நீந்த தெரியவில்லை. ஆந்தை கேட்குது, நான் விளையாடலாமா? குருவி, ஓ விளையாடலாமே அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு பிடித்த வாக்கியங்களையும் நீங்கள் எழுதலாம். அடுத்து சிறகுகள் விரியட்டும் 3. 3.8 எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்பேன். எழுத்துக்களை இணைத்து சொல்ல படிக்கணும். கே எள் வா ர கு, கேழ்வரகு. சே வா இல், சேவல். தே இங்கா இ, தேங்காய். பே ரு இந்து, பேருந்து. மேக இம், மேகம். வே இர், வேர். மேலுள்ள சொற்களை கொண்டு நிரப்புக. மேலே இருக்க சொற்களுக்கு இணையாக இருக்கும், எடுத்து நிரப்பணும். கூவிய சேவல், மண்ணுக்குள் வேர், பயணம் செய்ய பேருந்து, வயலில் வளர்ந்த கேழ்வரகு, வானில் மேகம், மரத்தில் பறித்த தேங்காய். நாங்களே படிப்போம், எழுதுவோம். கே கே சே நே டே நே தே நே பே மே ஏ ரே லே பே ழே லே ரே நே. சேறு, கேடயம், தேக்குமரம், வேப்பமரம். நேரம், சேமிப்பு, தேன் சிட்டு, உண்டேன். மேற்கு, தந்தேன், பாடினேன், பேரிச்சம்பழம். தேன் மிட்டாய் வாங்கினேன், பேருந்தில் ஏறினேன், பாட்டி வீடு சென்றேன், பாட்டிக்கு தந்தேன். இங்கே வாங்க படக்கதையை படிப்போம். 3.10. சிறுமி சொல்கிறான். அப்போ ஒன்று சொல்கிறான், அம்மாட்ட, அம்மா பசிக்குது. அம்மா என்ன கொடுக்குறாங்க? கேழ்வரகு லட்டு சாப்பிடு சொல்கிறாங்க. உடனே பாப்பா கேட்குறா, நேற்று செய்ததா? அம்மா சொல்கிறாங்க, நெய்யும் தெளிந்த தேங்காய் நீரும் சேர்த்து இன்றுதானே செய்தேன். இப்போ நெய்யும் நல்லா தேங்காய் தண்ணியும் தேங்காயும் சேர்த்து இன்றைக்கி தான் செஞ்சேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. உடனே பாப்பா சொல்கிறா, சாப்பிட்டு, ஓ நன்றாக இருக்கிறதே அம்மா, பெரிய பேரிச்சம்பழம் வெல்லமும் வேண்டிய அளவு சேர்த்திருக்கிறேன். கொஞ்சம் வெல்லம் போட்டிருக்கேன், பேரிச்சம்பழம் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அம்மா கேட்குறாங்க, கட்டெரும்பு கண்டேன், மெல்ல மேலே தட்டி விட்டு சாப்பிடு. மேலே எல்லாம் கட்டெரும்புக்கு தட்டி விட்டு சாப்பிடு. எங்கே அம்மா அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா கேட்குது. உடனே கண்ணெதிரில் கண்ணே, கண்ணுக்கு முன்னாடி தான் பாரு அது இருக்குது. உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, வெல்லம் வேண்டுமாம், சிறிது தருகிறேனே அப்படின்னு பாப்பா சொல்கிறா. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, உன்னுடன் தின்ன நண்பர்கள் தேடினாயே, அந்த நண்பர் இவர்தானா? ஹா 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 அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன நமக்கு எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க? கே இங்கே சே ஏ வரிசை தெரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கதையை நன்றாக படித்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வாங்க 3.11 தொடர்புடைய சொல்லை எழுதுவோம். இப்போ 6க்கு தொடர்புடைய சொல். இங்கே தண்ணீர், மீன். ஆற்றுல தண்ணியும் மீன் இருக்கும். அப்போ எறும்பு, வெள்ளம், கரும்பு. மண், செடி, வேர். வானம், மேகம், சூரியன். பூ, மனம், தேன். அடுத்தது சிந்திப்போம், விடையளிப்போம். மகிழன் மணலில் வீடு கட்டினான், கப்பல் செல்வதை பார்த்தான், தண்ணீர் வந்து அவன் கால்களை நனைத்தது. அப்போ அது எங்கே இருக்கும்? மகிழன் எங்கு நின்று கொண்டிருந்தான்? ஆற்றங்கரையா, குளக்கரையா, கடற்கரையா? கப்பல் வந்து போச்சு, தண்ணீர் வந்து கால்களை நனைத்தது, மணல் வீடு கட்டினா அப்படின்னா அது கடற்கரை. கடலில் தான் மணல் இருக்கும் வரும். சொல்ல கேட்டு எழுதுவேன். இங்கே உங்கள் மிஸ்ஸு சொல்லுவாங்க, அதை நீங்கள் கேட்டு எழுதணும். ஓகே, நன்றி குழந்தைகளே. கவனமாக படித்து பார்த்து எழுத்துக்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.